நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3. தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல் இம்முறை உலக அளவில். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரெட்ரோ ரவுண்ட். ஐயோ, நான் ஏன் இப்படி ஆயிட்டேன் நீங்களாம் யோசிக்கலாம். இந்த டான்ஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அடுத்து வர போறது சில்க் ஸ்மிதா பாடல். ஐயோ, வீட்டில எல்லாம் குஷியா இருப்பீங்க பயங்கரமா. அண்ட் எனக்கு அப்படியே என்னுடைய ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. சில்க் ஸ்மிதா பாட்டு வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து என் கண்ணை மூடி விட்டுருவாங்க அப்படியே. அதனால என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ஒரு பப்பி சேம் மேடம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் வந்து சில்க் ஸ்மிதா வந்துட்டாலே போதும், ஓ அப்படியே ஜிம்மி ஜிப்பே ஒரு வாய்க்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வரலாம். கூடலாம் பார்த்து அந்த மாதிரி ஆணு பார்த்துட்டு டைனோசர் கூட போயிட்டு வரலாம், அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி திறமையான ஆள் சில்க் ஸ்மிதா. பட் அவங்களுடைய ஒரு வித்தியாசமான மெலடி. சில்க் ஸ்மிதாவும் பிரபுவும் சேர்ந்து ஒரு அட்டாசமான மெலடி. அதை தான் இப்போ இங்கே பாடலாக பாட போறாரு. யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ். சிலுக்கு பாட்டு பாடிருக்கீங்க, கை கொடுங்க. ஐயோ, எனக்கு கேட்கும் போதே சிலுக்குது அப்படியே. நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். ஓ பிரபு, உங்களுக்கு சில்க் ஸ்மிதா தெரியாது, பிரபு தான் நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க. ஹீரோ பாடுற பாட்டு, ஹீரோ வந்து பிரபு. ஓகே ஓகே, அதுல ஹீரோயின் ஹீரோ தெரியாது உங்களுக்கு? சில்க் ஸ்மிதா. ஓகே, சில்க் ஸ்மிதா. ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்காம சொல்லுங்க. சிரிப்பு ஆக்சுவலி அதை நினச்சி கிடையாது, உங்களை பார்த்து தான். ஆடாடாடாடா, நம்ம அப்படியே இருக்கிறோம், அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரியே. நம்மளை பார்த்தமா இல்லையா கண்ணாடியில்? சொல்லனா கூட யாரும் எதுவும் கேட்டிருக்க மாட்டாதா? டேமேஜ் பண்ணிட்டீங்களா காலையிலே? காலையில் சாருக்கு தெரியும் பாருங்க. சார், இவர் எப்படி சார் இருக்காரு? நான் சொல்கிறேன், எனக்கு இல்லை சார், நான் என்ன சொன்னேன்? எனக்கு ஸ்ரீனி வந்து நல்லா தான் இருக்காரு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க டிபி வந்து மாதிரி இருக்காரு. எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு பாருங்க. அப்படி தான் இருக்கீங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் ஒல்லியாக கரெக்டாக இருக்கீங்கன்னு தான் சொல்ல வந்தேன். அண்ட் சக்தி இப்போ ஆஸ் யூஷுவல் ரொம்ப சிம்பிளான கேள்வி தான், ஈஸியான பதில் கூட. நீங்கள் நல்லா பண்ணீங்களா? ஸ்ரீனி நல்லா பண்ணார். பாஸ். பாஸா ஃபெயிலாக தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பாஸ் எல்லாம் என் கிடையாது, அவங்க சொல்லிக்குவாங்க. யார் பெஸ்ட்? ஃபர்ஸ்ட் அண்ணன் பதில் சொல்லுவாரு, அப்புறம் தம்பி பதில் சொல்லுவோம். எப்பவுமே நியாயமா இருக்கணும். கேள்வி யாரை கேட்டிங்கன்னா இங்கே பாரு, நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. நீயே பதில் சொல்லிடு. இல்லை, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அவர்கிட்ட அப்புறம் கேட்டுக்கோ. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பெல்ட் செம்மையா இருக்குண்ணா, நீங்கள் போட்டிருக்க பெல்ட். பெல்ட் நல்லா அழகா இருக்கீங்க. அந்த காஸ்டியூமோட இந்த காஸ்டியூம்ல இன்னும் அழகு அப்படியே பொங்கி வழியுதுண்ணா. ஆமாம், நான் எப்பவுமே ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும். அப்புறம் பேசிக்கலாமா? நீ இப்போ பதிலை மட்டும் சொல்லு, இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கே போகாது இது. இப்போ பதிலை சொல்லுங்க. சட்டத்தை நம்ம கையில் எடுத்துக்க கூடாது என்னைக்குமே. நீங்கள் சட்டத்தை எடுங்க, இல்லை சதுரத்தை எடுங்க, அதை வேணா எடுங்க, எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் ஜட்ஜஸ் அவங்களோட. நான் உங்களோட எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும் பிரதர். இப்போ என் சட்டம் நல்லா இருக்கான்னு உங்களை கேட்டேன். இல்லை அதுக்கு பதில் சொன்னீங்கல்ல, இப்போ இதுக்கு சொல்லுங்க. டெல் மீ மேன், இட்ஸ் டைம் யா, we have to leave, you know. Tell me brother, டக்குன்னு சொல்லுங்க, இதெல்லாம் தப்பு கிடையாது. அவர் தான் சொல்ல முடியாது. நான் போங்கண்ணா சும்மா. பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கேள்வியை கேட்டு பதில் சொல்லுனா இதே கேள்வி தான் இவங்க கிட்டே கேட்டீங்க. புள்ள எப்படி முழிச்சு எப்படி பதில் சொல்லிச்சு அந்த புள்ள? என்னப்பா பதில் சொன்ன நீ? மறந்துருச்சனா? நீ என்ன ஐன்ஸ்டீன் தியரியா சொன்ன டக்குன்னு மறக்கிறதுக்கு? அவர் பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் என்னது சொல்லுங்க. அவன் நல்லா பண்ணான். அப்ப இருக்கிறதுனா அவர் இருக்கட்டும், இனிமே காம்படிஷன் இருக்கட்டும். சந்தோஷமா? அத்தையா ஏன் சிரிச்சிட்டே தானே இருந்தான், கடைசியில் பழ வச்சிட்டீங்க அவனை. ஏன் நீங்கள் சொன்ன சந்தோஷம்னா கடுப்பில் சொன்னார்னு நினைக்கிறீங்களா? அவனே இருந்து தொலையட்டும், கிடக்கட்டு போட்டான் அவன் அப்படி சொல்லி அவர் மனசுல இருந்து. என் மேலே இல்லை, உங்கள் மேலே கடுப்பு வருது. அப்போ என்ன இல்லை சொல்ல முடியாது, போயான்னு சொல்லியிருக்கணும். பதில் வந்துச்சுல்ல, இப்போ நீங்கள் இருந்தால் போதும் அப்படின்ட்டு. இல்லை, எங்கள் எல்லாருக்கும் அண்ணனா போயிட்டீங்களா, என்ன பண்ணுறது இந்த கதையில் அவனை? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லாருக்கும் அவர்ல டீ தான். அது அப்புறம் தனியாக. இப்போ சக்தி பெற்றா ஸ்ரீனி பெற்றா? ஐயோ, பிசாசு குட்டி மாதிரியே சிரிக்குது இது. சக்தி பெற்றா ஸ்ரீனி பெற்றா? இந்த கேள்விக்கு பதில் சொன்னா திருப்பி வேற கேள்வி கேட்க கூடாது. இந்த கேள்வி இதோட முடிச்சுக்கோ மொத்தமா. சத்தியமா கேட்க. ஆமா, பிரேக் வேற ஒண்ணு, எல்லாம் வெயிட் பண்றாங்க. சிவகார்த்திகேயன் பெட்டர். இது மாதிரி ஒரு மொக்கையா நான் கூட பேசினே கிடையாது. சத்தியமா தெரியுதுல்ல, அப்ப உள்ள நல்லா போய் உட்கார்றல. நான் கூட கொஞ்சம் பெட்டரா அப்பப்ப மொக்க போடுவேன். பட் இவ்வளோ மொக்கையா? ஐயோ, ப்ளீஸ் கை கொடுங்க, கை கொடுங்க. டிபிடி ப்ளீஸ். சந்தோஷ் சொல்லுங்க சிவா. மேட்சிங் அப்படியே அப்படி தட்டிங்க. சூப்பர். உண்மையிலே உங்களை மாதிரியே ஹேர் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட இந்த மாதிரி விக் வாங்கினேன். வச்சுட்டு கண்ணாடியை பார்த்த பிறகு தான் எனக்கு உங்களுடைய இது புரிஞ்சிச்சு.
1 மணி நேரம் இந்த ஹேர் ஸ்டைலோட மூஞ்சியை பார்க்கவே இவ்வளோ கேவலமாக இருக்கே. 25 வருஷமா ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கானே, எப்படி இருக்கும் அவருக்கு மனசுக்குள்ள? 25 வருஷமாலாம் வளர்க்கல பாஸ். ஆ, ஒரு 6 மாசமா 6 மாசமா இப்படி ஆயிடுச்சா? இப்படி தான் வச்சிருக்கேன். இப்படி தான் வச்சிருக்கீங்க. இது நீங்களா பண்ண ஸ்டைலா? தானா வளருது. தானா வளருது. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். பட் உங்களுக்கு நல்லா இருக்கு, எங்களுக்குலாம் வச்சா நல்லா இருக்க மாட்டேங்குது. அது அப்புறம் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அசிங்கப்படுத்தாச்சுல்ல, அப்புறம் என்ன? இல்லை பிரதர், சொல்கிறேன். இந்த சுறுசுறுறா இருக்கேன்னு நான் போய் கேட்டேன். நல்ல பயங்கர கேர்லியாக வேணும், சந்தோஷத்து மாதிரி. அந்த மாதிரி முடியாது, அது மாதிரி நூடுல்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதை வேணா தலையில் கொட்டிக்க, விக்கெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. பட் உங்களது பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாகவே இருக்குது. சச்சின் டெண்டுல்கர் பழைய ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்குது உங்களது. சச்சின் டெண்டுல்கர் கேட்டால் செத்துருவார் பாஸ். ஹேர் ஸ்டைல் தான் அப்படி இருக்குன்னு சொன்னேன், நீங்கள் அப்படி இருக்கீங்க நான் சொன்னேன். அது இருக்க முடியாது. இல்லை, அப்படி தான் இருக்குது. நான் சொன்னால் கேட்டுக்கணும் ப்ளீஸ். இந்த மாதிரி பதில் பேசாதீங்க. வேறு எனக்கு பேச தெரியாது. ஏதோ ஒன்று முடிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க, உட்காந்து நான் இதுதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேச விட்டுருணும். என்ன செல்லாது, எதுவுமே செல்லாதுங்க. ரொம்ப விவரமாக இருக்கானே இந்த பையன். அண்டு நீங்கள் அடிக்கடி சொன்னீங்க உங்களுக்கு பேஸ் எட்டாது அப்படின்னு சொல்லி. உங்கள் ஹைட்டு கொஞ்சம் எட்டாது தான் பேஸு. அது மேலே ஏறினு ட்ரை பண்ணுங்க. பேஸ் எப்படி எட்டும் பாஸ்? ஹை தான் எட்டாது எனக்கு. அப்படின்னா உங்களுக்கு பேஸே எட்டலையே. நீங்கள் தானே சொன்னீங்க. இருக்கேன் நானே. ஓ ஓகே, அப்புறம் ஏன் பேஸ் எட்டல? அதான் வாய்ஸ் அப்படி இருக்கு. அண்டர் கிரவுண்டில் இருக்கீங்களோ? ஓகே, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. காம்ப்ளான் குடிங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ். சுருள்முடி சந்தோஷ்.